நாளை 30ஆம் தேதி வட தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு மற்றும் புதுவையில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு தரைக்காற்று 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்களை பொறுத்தவரை 29, 30 நவம்பர் தேதிகளில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் கடலிலே காற்று, சூறைக்காற்று வீசக்கூடும். எந்தெந்த பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள். 29ஆம் தேதி மட்டும் அரபிக்கடலிலே தென்கிழக்கு அரபிக்கடல், கேரள கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகள். 30ஆம் தேதி வங்கக்கடல் பகுதிகளுக்கு மட்டும் இந்த சூறைக்காற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 1ஆம் தேதி படிப்படியாக இந்த காற்றின் வேகம் குறைந்து 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். துறைமுக எச்சரிக்கைன்னு பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலிலே டேஞ்சர் சிக்னல் 5ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்கான எச்சரிக்கை அறிவிப்பு தரப்பட்டுள்ளது. மற்ற துறைமுகங்களான தூத்துக்குடி, பாம்பன், கடலூர், புதுச்சேரி, சென்னையிலே லோக்கல் வார்னிங் 4ஆம் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள்னு பார்த்தா, இன்றும் நாளையும் பொதுவாக மேகமூட்டமாக இருக்கும். இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு. ஸ்பெல்ஸ்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா பெய்ஞ்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஸ்பெல்ஸ்ல உங்களுக்கு கன முதல் மிக கனமழை சென்னையிலே பதிவாகும் வாய்ப்பு இருக்கிறது.